ஒழுங்கா பணத்தை கட்டிடு, இல்லனா லீக் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப்பில் சிக்கிய 42 வயது பெண். உயிரோடு விளையாடும் மர்ம கும்பல். தூத்துக்குடியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது அன்னை தெரசா நகர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கல்பனா. பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவருக்கு 42 வயதாகிறது. டெய்லரான இவர் அதே பகுதியில் உள்ள தனது வீட்டிலேயே தையல் தொழில் செய்து வருகிறார். போதுமான வருமானம் இல்லாத காரணத்தால் குடும்ப செலவுக்காக அடிக்கடி கடன் வாங்க வேண்டி இருந்துள்ளது. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பணம் கேட்டுள்ளார். ஆனால் கிடைக்கவில்லை. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் ஆன்லைன் செயலி மூலமாக சுலபமாக கடன் வாங்கலாம் என கூறியுள்ளனர். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது குடும்ப செலவிற்காகவும் மருத்துவ தேவைக்காகவும் ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெற்றுள்ளார். அந்த செயலியில் 3007 ரூபாய், 3510 ரூபாய் மற்றும் 6200 ரூபாய் ஆகிய 3 பிரிவுகளில் கடன் அப்ளை செய்துள்ளார். அதன்படி அவருக்கு கடனும் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாங்கிய கடனை 8வது நாள், 9வது நாள், 10வது நாள் என 3 பிரிவுகளாக பணத்தினை திரும்ப செலுத்தும்படி கூறியுள்ளனர். அதன்படியே கடந்த 20ஆம் தேதி 12500 ரூபாயை மொத்தமாக செலுத்தியுள்ளார். அதன்படி கடந்த 20ஆம் தேதி 12500 ரூபாயை மொத்தமாக செலுத்தியுள்ளார். இத்தோடு கடன் அடைந்துவிட்டது என கல்பனா நினைத்துள்ளார். ஆனால் மறுபடியும் அந்த ஆன்லைன் செயலியில் இருந்து கல்பனாவிற்கு வாட்ஸ்அப் கால் வந்துள்ளது. அப்போது ஆங்கிலத்தில் பேசிய சிலர் உங்களின் கடன் இன்னும் அடையவில்லை எனவும் மறுபடியும் அதே போன்று தொகையை அனுப்ப வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இதனை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்த அந்த பெண் கடன் செலுத்தியதற்கான ஆதாரத்தை அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த பெண் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு கூடுதல் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். அது மட்டுமல்லாமல் தாங்கள் கூறுகின்ற பணத்தினை செலுத்தாவிட்டால் அந்த பெண்ணின் புகைப்படத்தினை ஆபாசமாக சித்தரிப்பு செய்து அவரின் செல்போனில் இருக்கின்ற அனைத்து எண்களுக்கும் அனுப்பி விடுவோம் எனவும் இணையதளத்தில் வெளியிடுவோம் எனவும் மிரட்டி உள்ளனர். இதனால் வேறு வழியின்றி தனது உறவினர்கள் சிலரிடம் கடன் வாங்கி மீண்டும் பணம் செலுத்தியுள்ளார். அதன் பிறகும் அந்த பெண்ணை விடாத அந்த கும்பல் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டி உள்ளது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளான அந்த டெய்லர் பெண் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதனை அறிந்த அவரது குடும்பத்தார் அவரை தடுத்து நிறுத்தி உள்ளனர். பின்னர் இது குறித்து கல்பனாவிடம் என்ன நடந்தது என விசாரித்துள்ளனர். நடந்த அனைத்தையும் கூறிய கல்பனா கதறி அழுதுள்ளார். பின்னர் அவரை ஆசுவாசப்படுத்திய உறவினர்கள் இது குறித்து போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் சில போலீசார் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு சென்றவர்கள் கல்பனாவிடம் என்ன நடந்தது என விசாரணை செய்துள்ளனர். அப்போது நடந்த அனைத்தையும் ஆதாரத்தோடு கூறியிருக்கிறார். உடனே கல்பனாவின் செல்போனை வாங்கி பார்த்துள்ளனர். அதில் அவர் கடன் வாங்கிய விவரம் மற்றும் அதனை திருப்பி கொடுத்த ஆதாரங்கள் என அனைத்தும் இருந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலும் அந்த கும்பல் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததற்கான ஆதாரங்களும் இருந்திருக்கிறது. அதன் பின்னர் அந்த பெண்ணிடம் பேசிய போலீசார் அவருக்கு ஆறுதல் கூறி தைரியம் கொடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக சைபர் கிரைமில் புகார் அளிக்கும்படி கூறியுள்ளனர். அதன்படி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பெண் கூறும்போது, அவசர தேவைக்காக ஆன்லைன் செயலி மூலமாக கடன் வாங்கிவிட்டேன். ஆனால் வாங்கிய கடனை செலுத்திய பிறகும் என்னிடம் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டுகின்றனர் என நடந்த அனைத்தையும் விபரமாக கூறியுள்ளார். இவ்வாறு பேசிய அந்த பெண் இதனால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ள சென்றதாகவும், ஆனால் போலீசார் தனக்கு தைரியம் கொடுத்த காரணத்தால் மட்டுமே நான் உயிரோடு உள்ளேன் எனவும் கூறியிருக்கிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.